டேய் குர்ரா டேய் நானும் வரட்டா லேங்கோ ஆமா லே என்னடா அடிச்சிட்ட நம்ம பேட் உடச்சுட்டான்டா லே நான் விளையாடணும் தான்டா வாங்கினேன் தெரியாம கீழே விழுந்து பேட் உடஞ்சிருச்சுடா சாரிடா போடா இங்கிட்டு வந்துடாதடா அப்படியே ஓடி போயிடுறா லே சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்டா சாரிடா லே போடா டாடிக்கு போறோம்டா லே கொன்றுவேன் பாத்துக்க லே திரும்பி வந்துடாதடா ஓடி போயிடுறா என்னடா ஆச்சு நீ பேட்டை விளையாடுறதுக்கு வாங்கினேனே அதுக்கு அடிச்சிட்டாங்கண்ணே என்னடா பண்ண நீ பேட்டை விளையாடுறதுக்கு வாங்கினேனே தெரியாம கீழே விழுந்து உடஞ்சிருச்சுனே அதுக்கு அடிச்சிட்டாங்கண்ணே வா யாருன்னு காட்டுறாங்க வா டேய் மாப்ள அங்க வர்றா பெரியல கூட்டிட்டு வரான்டா வரட்டும் பாத்துக்கிறோம்டா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதாடா மரியாதை கிளம்புடா இவன் என்ன பண்ணியா நீ இதே இவனை அடிச்சிட்டேல ஆமா அப்போதைக்கு தள்ளி விட்ட நீயே பேட் உடச்சுட்டானே ஒரு தப்புக்கு 2 தண்டனையா சண்டைலாம் போடக்கூடாது எல்லாரும் ஃப்ரெண்டா இருக்கணும் கை விடுங்கடா ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை சரியா சரி நானே ஒரு முட்டாய் இது இருக்கு 4 பேர் இருப்பான் சரி பாய் போயிட்டு வானே பாய்னே பாய்னே பாய் லே மாப்ள என்னடா இருந்தாலும் பார்க்க வாட்சியர் இருக்காப்ல ஏய் பாட்டி உங்க பேர் என்னது என் பேரு பரத் வா சாந்தா மாமாவை பார்க்க போவோம் ஏன் நிக்கிறீங்க உள்ள வாங்க இங்கிட்டு வாங்க மாமா லத்திகாக்கு பிறந்த நாள் மாமா என்ன பண்ணலாம் எல்லாரும் வாங்க ஒரு மரக்கண்டு வாங்கிட்டு வந்துருவோம் என்னங்கடா தோண்ட பிளாஸ்டிக் பேப்பரா வருது தாயே அந்த கண்டு எடுத்து அப்படியே புள்ளியில் வைங்க சரிங்க மாமா தாயே செடிக்கு தண்ணி ஊற்றி விடுங்க சரி வாங்க போகலாம் ஏய் ஹாய் ஹே பரத் மாமா வந்துட்டாங்க ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ மாமா கேக் கட் பண்ணலையா கேக்கெல்லாம் எதுக்கு கேக் வெட்ட சொல்றே கிஃப்ட்லாம் இல்லையா கிஃப்டா நான் பாரு தேங்க்யூ வெல்கம் எதுக்குடா கேக்லாம் வெட்டக்கூடாதுன்னு சின்ன பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன் கேட்கலாம் வேணாண்டா டேய் 4G வந்துருச்சு 5G வந்துருச்சு ஆனால் எங்களை மாதிரி விவசாயி இருந்தால் தாண்டா உங்களுக்கு கஞ்சி கிடைக்கும் விவசாயி தாண்டா அடுத்த கடவுள் நாங்கள் படுற கஷ்டத்தை நேரில் வந்து பாடுறா வரேன்டா வாங்க மாமா போலாம் இந்த வயல் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு உங்க ஊர்ல இது மாதிரிலாம் பார்க்க முடியாதுல்ல ஆமாம் ஒரே ஃபேக்ட்ரி புகையா இருக்கு ஐயோ பாம்பு பாம்பா ஐயோ பாம்பு பாம்பு ஐயோ வாழவிடா பாம்புடா பாம்பு போயிடுச்சா இல்ல அது அப்படி போக சொல்லு இப்ப பாம்பு போயிடுச்சா தண்ணி பாம்புக்கு போய் பயப்படுறே லூசு லூசு எனக்கு கராத்தே தெரியும் அப்ப எதுக்கு பயப்படுற பாம்புக்கு கராத்தே தெரியாது போடா குடிச்சிட்டு பாட்டில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாரு காலெல்லாம் குத்துனா என்ன ஆகும்
ஏய் மாப்பிள்ள ஒரு கட்டிங் ஊத்துறா. பொறா மாப்பிள்ள அவசரப்படாத. ஏய் மாப்பிள்ள அளவா ஊத்துறா. டேய் ஏன்னே விவசாய நிலத்துல குடிக்கிறீங்க? பால் குடிக்கிறவனுக்கே நோய் வர காலம், நீங்களே விஷ தண்ணியை குடிக்கிறீங்களேனே. சாரி தம்பி, இதுக்கு மேலே குடிக்க மாட்டோம். ஏய் வாடா மாப்பிள்ள அங்கிட்டு போய் குடிப்போம். டேய் பொறா. மாமா ஓய் இந்த பக்கம் வாங்க. இந்த வரோம் மாமா. டேய் வானே கஞ்சி குடிச்சிட்டு வருவான். நீ போப்பா, நான் வர்றேன். சரிண்ணே. இதுதான்டா எங்கள் நிலைமை. நாங்கள் சேத்துல கால் வச்சாதான்டா நீங்கள் சோத்துல நிம்மதியாக கை வைக்க முடியும். விவசாயிகளை மதிக்கலாட்டி கூட பரவாயில்ல, மிதிக்காதீங்க. உங்களுக்காகத்தான்டா நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விவசாயி உயிரை விடுறாங்க. புரிஞ்சுக்கங்கடா. விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றணும்னா என்ன மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் சேத்துல கால் வைக்கணும். நான் தயாராயிட்டேன், நீங்கள் தயாரா?